தான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. மேஷராசிக்காரர்களுக்கு தலையில அடிபடாம பார்த்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு கேது. மேஷராசிக்காரர்கள் 100க்கு நான் கூகுள் கம்பெனியில் வாழ்க்கையில் வேலைக்கு சேரணும், திருமணம் ஆகிவிடும். அடுத்த லக்கி பாஸ்கர் யார் தெரியுமா? நீங்க தான். அந்த 7.5 சனி நார்மல் சனியா மாறிட்டார். இன்ட்டு 2x 3x ஸ்பீடில் தரப்போறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய வரம் பெற்றவர்கள் ஃபாரின் போறீங்க, ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ண போறீங்க, சொத்து வாங்க போறீங்க, அப்பாவுக்கு ஹெல்த் எல்லாம் சரியா போகுது, புதுசா வண்டி வாங்குறீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 புத்தாண்டு மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்வில் நடக்கப் போகிறது என்றால் அது இந்த வருஷம்தான். முக்கியமாக நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, லேண்ட் வாங்க போகிறீங்க, உயர் கல்வி படிக்க வெளிநாடுகளுக்கு செல்ல போகிறீங்க. இதெல்லாம் நடக்கும். பாயிண்ட் நம்பர் 1 தான். யார் யாருக்கெல்லாம் லாங் டேர்ம் டிசைர்ஸ் இருக்கும், பெரிய ஒரு கோல், நான் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படிக்கணும், கேம்பிரிட்ஜில் படிக்கணும் போன்ற பெரிய பெரிய ஆசைகள், உயர் பதவி, நான் கூகுள் கம்பெனியில் வாழ்க்கையில் வேலைக்கு சேரணும் போன்ற விஷயங்கள், ஏதேனும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இலக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? என் வாழ்க்கையில் இது நடந்தால் போதும் அப்படின்னு, அந்த இலக்கு நிறைவேறப் போகிற வருடம் இந்த வருடம். காரணம் 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை எல்லாமே. இப்போது இந்த 4ஆம் இடத்திலே இந்த குரு பகவான் உச்சம் என்பதை 2 வகையாக ஜூனுக்கு அப்புறம் தான் ஆகிறார். ஜூனுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? 7.5 சனி இருந்தார்ல இந்த 12ஆம் இடத்துல, அந்த 7.5 சனி நார்மல் சனியாக மாறிட்டார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவான் பார்வைப்பட போகுது. பிஃபோர் ஜூன் இது வக்கரம் பெற்ற சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சதாலங்க இந்த 7.5 சனியுடைய பாதிப்பு கம்மியாகும். சாதாரண பாதிப்பாக சார் அது சொல்ல முடியுமா வார்த்தைகளில்? பணமே இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கிட்டான். சனியே பிணியே நான். அப்போ எப்போ பார்த்தாலும் கஷ்டம், வியாதி, கால் வலி, கை வலி, முதுகு வலி, மூட்டு வலி, 1-2 பிரச்சனையாக கொடுத்தா இந்த சனி பகவான். 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தார். அவர் இனிமே என்ன ஆகும்? இந்த ஜூனுக்கு அப்புறம் சரியாயிடுவார். 2026 பிறக்கின்ற இந்த ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்கு குரு பகவான் 12 குடையவர் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். விபரீத ராஜ யோகம் அப்படின்னா என்னங்க? அப்படின்னா குருவே உங்களுக்கு நிறைய நற்பலன்களை தரப்போகிறார். அதாவது சாதாரணமாக தர வேண்டியவர் இன்ட்டு 2x 3x ஸ்பீடில் தரப்போகிறார். அப்படின்னா என்ன ஆகும்? தங்க மழை வாரி கொட்டுகிறார். அப்போ 12 குடைவர் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது சுப செலவுகளாக வீட்டில் நடக்கும். என்ன இப்போ தான் காது ஊற்றுனீங்க, அதுக்கப்புறமா இப்போ கல்யாணம் நான் வந்தது, அதுக்கப்புறம் வீடு கட்டுறேங்கிறீங்க, நிறையா பணம் அச்சடித்து வச்சுருக்கீங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொந்தக்காரர்கள்லாம் வியக்கிற அளவுக்கு 12 குடைவர் 3ஆம் இடத்திலே மறையும் பொழுது வெறும் மங்கள சுபமங்கள நிகழ்ச்சிகளாக நடக்கும். அடுத்தடுத்த விழாலே இருப்பீங்க. மக்கள் இந்த என்ன எப்போ பார்த்தாலும் விழாலே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் மேன்மை பெறுவீர்கள். இந்த 3ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7ஐ பார்க்கிறார். வருடத்தின் துவக்கத்திலே நீங்கள் ஃபாரின் போவீங்க. ஐம் ஃப்ளையிங் மேன், ஐம் கோயிங் டு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்த மாதிரிலாம் நீங்கள் வெளிநாடுகளுக்கு எல்லாம் செல்கிறீங்க. உங்களுடைய கனவுகள், நான் தான் சொன்னேன்ல, உங்கள் கனவுகள் நிறைவேறும்னு சொன்னேன். சில பேருக்கு அமெரிக்கா போகிறதே ஒரு கனவு. இன்றைக்கி இந்தியா அமெரிக்காவை போல வல்லரசு ஆகி கொண்டிருக்கிறது நண்பர்களை. அவங்க இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க, உண்மை அதுதான். ஆனால் நமக்கு ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கும், நம்ம அங்கே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் இப்போ நிறைவேற போகுது. 7ஆம் இடம் என்பது காதல், 7ஆம் இடம் என்பது கல்யாணம். அப்போது எனக்கு கல்யாணமே ஆகலை குருஜி, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் பார்க்காத பொண்ணு கிடையாது, பார்க்குறத ஒன்று எனக்கு அவங்கள பிடிக்காமல் போயிடுது, அல்லது அவங்களுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுது, ஆகும்போது எனக்கு கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேங்குது என்பது தான் பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. 7ஆம் இடத்திலே குரு பகவான் பார்வைப்பட்ட உடனே திருமணம் ஆகிவிடும். அடுத்து குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், அதிர்ஷ்டத்தை பார்க்குறார். அடுத்த லக்கி பாஸ்கர் யார் தெரியுமா? நீங்கள் தான், வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் லக்கி பாஸ்கர். நீங்கள் எதை தொட்டாலும் ஓடும். அது என்னமோ தெரில, உங்கள் ராசி நீங்கள் எதை தொட்டாலும் ஓடும். காரணம் என்னென்னா, நீங்கள் நல்லவங்க. மேஷராசிக்காரர்கள் 9ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய வரம் பெற்றவர்கள். அடுத்ததாக 12ஆம் இடத்தை குரு. இப்போ இதெல்லாம் ஜூனுக்கு முன்னாடி ஃபாரின் போகிறது, அதிர்ஷ்டம் வர்றதெல்லாம்.
ஜூனுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இவ்வளோ நேரம் நீங்கள் விதைச்சதுக்கெல்லாம் அறுவடை செய்ய போகிறீங்க. என்னது? கார் வாங்க போகிறீங்க, லேண்ட் வாங்க போகிறீங்க, உயர் பதவி கையில் கிடச்சிரும், ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் பேர் வந்துடும். என்னங்க திடீர்னு டெப்டி மேனேஜர் ஆகிட்டீங்க? ஆமாம், இனிமேல் டெப்டி மேனேஜர் போட்டு அப்படி எப்போ வந்து சார்ஜ் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. எஸ் சார், நாளைக்கே வரேன் சார் அப்படிங்கிற மாதிரி. என்ன திடீர்னு இவ்வளோ பெரிய போஸ்டிங் வாங்கிட்டீங்க? போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறம் அவ்வளோதான், ஆள் மிடுக்கே மாறிடும். உங்கள் ட்ரெஸ்ஸிங் என்ன? சரி, பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் போவீங்க. 5ஆம் இடத்தில் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். சும்மா ப்ரொமோஷன் வாங்கலை சார், உழைச்சி கஷ்டப்பட்டு வாங்கின ப்ரொமோஷன். உழைச்சவனுக்கு தான் தெரியும் கஷ்டம். உண்மை உண்மை. 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 8ஐ பார்க்கும் பொழுது வீடு மாடு மனை போலவே சொத்து வாங்குறீங்க. சொத்து, இடம் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க போன்ற விஷயங்கள். அடுத்து இந்த குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பிட்டு இருந்தீங்க, இப்போது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ், புதுசாக ஒரு கடை போடுறது, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது, உணவு, பொதுவாகவே கெமிக்கல் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா வரும். வெடி மருந்து, அது மாதிரிலாம் பட்டாசு தயாரிக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள், சிவகாசி குரூப்ஸ். அது மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு வெடி மருந்து, கெமிக்கல், அதே மாதிரி வந்து ரசாயனம் போன்றவை வரும், உரக்கடைகள், அதே மாதிரி உணவு, முக்கியமாக ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லாம் சூப்பராக வரும். மேஷராசிக்காரங்க பெரும்பாலும் மேஷராசிக்காரங்க டிரைவிங்கை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க. அந்த டிரைவிங் தொழில் நல்லா வரும். கார்லாம் எடுத்து ஓட்டுறவங்க பிரமாதமாக ஓட்டுவாங்க. ஐடி சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. மேஷராசிக்காரர்கள் ஐடி துறையில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப அருமையாக இருப்பீங்க. பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவான் வந்து இருக்கார் பாருங்கள் 11ஆம் இடத்துல. அது ஒரு சிறிய விபத்து. தலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேஷராசிக்காரர்கள் தலையில் ஒரு காயம் ஏதேனும் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும். அது ஒன்று மட்டும்தான். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு கேது, சின்ன விபத்து ஏற்படாமல் பார்த்துக்கணும். தலையில் அடிபடுறது, அப்பாவுக்கு மருத்துவ செலவு எப்போ பார்த்தாலும் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். அது இந்த வருடம் இருக்காது. காரணம் என்றால் குரு பகவான் 9ஐ பார்த்துட்டார். இனிமேல் அப்பாவுக்கு சகல காரியங்களும் சித்தியாகும். முக்கியமாக குரு இந்த சனியை பார்க்குறார். 7.5 சனியை குரு பகவான் பார்க்கையிலே சனி நார்மல் சனியாக மாறிவிடுகிறார். ஆக ஃபாரின் போகிறீங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, சொத்து வாங்க போகிறீங்க, அப்பாவுக்கு ஹெல்த்தெல்லாம் சரியாக போகுது, புதுசாக வண்டி வாங்குறீங்க, பிரமாதம். மேஷராசிக்காரர்கள் 100க்கு 95 மார்க். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை.